அக்பரின் கனவு. ஒரு நாள் அதிகாலையில் பேரரசர் அக்பர் வியர்த்து விறுவிறுத்து படுக்கையிலிருந்து எழுந்தார். அவர் இரவில் ஒரு விசித்திரமான கனவு கண்டிருந்தார். கனவில் அவருடைய எல்லா பற்களும் விழுந்துவிட்டன, ஆனால் ஒரே ஒரு பல் மட்டும் எஞ்சியிருந்தது. அக்பர் உடனே அரசவை கனவு சொல்பவர்களை அழைத்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் விளக்கங்களை அளித்தனர். ஒருவன், மன்னா, இது ஒரு துரதிர்ஷ்டவசமான கனவு. உங்கள் உறவினர்கள் அனைவரும் உங்களை விட்டு பிரிவார்கள் என்பதன் அறிகுறி இது என்றான். இன்னொருவன், இல்லை மன்னா, இது ஒரு பெரும் இழப்பை குறிக்கிறது. உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் இறந்து விடுவார் என்று கூறினான். ஒவ்வொரு விளக்கமும் அக்பருக்கு மேலும் கவலையையும் பயத்தையும் அளித்தது. கடைசியில் அக்பர் பீர்பாலை அழைத்தார். பீர்பால் கனவை பற்றி கேட்டறிந்துவிட்டு சற்று நேரம் யோசித்தார். பின்னர் அவர் புன்னகையுடன், மன்னா, இது ஒரு அருமையான கனவு. இதன் பொருள் என்னவென்றால், உங்கள் உறவினர்கள் அனைவரையும் விட நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்பதே என்றார். அக்பர் ஆச்சரியமடைந்தார். பீர்பால், அதே கனவுக்கு மற்றவர்கள் அனைவரும் எனக்கு கெட்ட செய்திகளை கூறினார்கள். நீ மட்டும் ஏன் இவ்வளவு நல்ல செய்தியை சொல்கிறாய் என்று கேட்டார். பீர்பால் பணிவுடன், மன்னா, ஒரு கனவுக்கான விளக்கங்கள் பல இருக்கலாம். ஆனால் நான் எப்போதும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் அளிக்கும் விதத்தில் உண்மையை பேசுவதையே விரும்புகிறேன். மற்றவர்கள் சொன்னது போல உங்கள் உறவினர்கள் உங்களை விட்டு பிரிவார்கள் என்பது நீங்கள் அவர்களை விட நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்பதையும் குறிக்குமல்லவா என்று பதிலளித்தார். அக்பர் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தையும் நேர்மறையான பார்வையையும் மெச்சி அவருக்கு பரிசுகள் அளித்தார். அன்றிலிருந்து அக்பர் கனவை பற்றிய தனது பயத்தை விட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கினார்.